ஹாய் மக்களை, கடை கிளம்பியாச்சு. லஞ்ச் பேக்கு ஏற்றோம், அதனால் கொஞ்சம் மூச்சு வாங்குது. நல்ல வெயிலுங்க, குளிர், சரியான குளிர். நேற்றுக்கு நைட்டு வீடியோவில் எங்களோட மேரேஜ் ஸ்டோரி பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். எங்கள் அப்பாவை பற்றி பேசியிருந்தேன். அப்பான்னு சொன்னாலே நான் அழுதுருவேங்க. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வெளிநாட்டிலே இருந்தாங்களா, எங்களோட வாழ்ந்த நாட்கள் ரொம்பவே கம்மி. அழக்கூடாதுன்னு நினைக்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கள் அப்பா ஊருக்கு வரும்போது ஒரு மாதம் 20 நாள் லீவில் தான் வருவாங்க. நாங்கள் 3 பேருமே பொம்பளை பிள்ளைங்கிறதுனால எங்கள் அப்பா எங்களை வந்து ராஜா, ராஜாத்தி, எங்கள் அம்மா அப்படி சொல்லி தான் எங்களை வந்து கூப்பிடுவாங்க. ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. இப்போ எங்கள் அப்பா இறந்து 2.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவை ஹை கிரவுண்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் திருநெல்வேலியில். நான் எங்கள் அப்பாவுக்கு முடியலன்னு சொன்னோடனே நான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே அப்பா வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. நான் தான் எங்கள் அப்பாவை பார்த்தேன். எங்கள் அப்பாவால் என்னை பார்க்க முடியல. இந்த தூரத்தில் கட்டி கொடுத்ததுனாலே என்னமோ நான் லைஃப்பில் நிறைய விஷயத்தை வந்து நான் இழந்துட்டேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா எங்கள் அப்பாவுடைய இறப்பு. ஏன்னா அந்த டைமில் என்னால் போக முடியல. இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளேயே அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. அப்பாவுக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணணும். மின் பயணத்துக்கு கொண்டு போயிட்டோம். சாயங்காலம் அப்பாவுக்கு வந்து கொல்லி வைக்கணும், ஆம்பளை பையன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. குடும்பமே நில குழஞ்சிட்டோங்க. அந்த நேரத்தில் என் தங்கச்சிங்கெல்லாம் அழுது மயங்கி விழுந்துட்டாங்க. அம்மா ஒரு பக்கம் அழுறாங்க. குடும்பமே கத்தி கும்பிச்சிட்ருக்கோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அண்ணன் தம்பி கிடையாது. அந்த நேரத்தில் நான் தான் முன்னாடி போய் நின்று அவங்கக்கிட்ட சொன்னேன், ஐயா எங்கள் அப்பா ஆம்பளை பையன் கிடையாது, நான் தான் மூத்த பொண்ணு, நான் எங்கள் அப்பா கொல்லி வைக்கலாமான்னு கேட்டேன். தாராளமாக வைக்கலாமா அப்படின்னாங்க. உடனே என் கையால் தான் எங்கள் அப்பா கொல்லி வச்சேன். என் தங்கச்சிங்க 2 பேருமே என் தோலை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு ஆண் வாரிசு இல்லை, நான் செத்தனா நீ தாம்மா எனக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் சொல்லுவாங்க. ஆனால் அதில் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எனக்கு தான் அந்த குறை இருந்துச்சு, என் பிள்ளைங்களுக்கு அந்த குறை இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் எங்கள் அப்பா கூட இல்லைங்கிறது தான் எனக்கு இப்போ வரைக்கும் என் மனசால் என்னால் அதை வந்து தாங்கிக்கவே முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நானுமே ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன். அப்பானா உயிர், அம்மாவும் ரொம்ப உயிர் தான். அப்பா வெளிநாட்டிலேருந்து சம்பாத்தியம் பண்ணி அனுப்புனாலும் எங்களை வந்து வளர்த்தது எங்கள் அம்மா தான். கஷ்டப்பட்டு வளர்த்தது எங்கள் அம்மா தான்.